ஹலோ குட்டீஸ், ஒரு குட்டி ஸ்டோரி கேட்குறீங்களா? நரியும் முட்டையும். ஒரு அடர்ந்த காட்டில் அழகான நரி ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த நரி பேரு வாலா. வாலா காட்டில் திரிஞ்சிட்டு இருந்தா, ஏன்னா அவளுக்கு ரொம்பவே பசியா இருந்துச்சு. பசினால எங்கேயாச்சும் உணவு கிடைக்குமான்னு சொல்லிட்டு காடு முழுக்க திரிஞ்சிட்டு இருந்தா. அதே மாதிரி திடீர்னு அவ கண்ணுக்கு ஒரு முட்டையும் தென்பட்டுச்சு ஒரு மரத்தடியில. அந்த முட்டைய பார்த்ததும் அவளுக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்பாடா, இன்னைக்கு உணவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டை அருகே போய் நின்னா. ஆனா அந்த முட்டை திடீர்னு அசைய செஞ்சுச்சு. வாலாவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன, இந்த முட்டை தானே அசையுதே அப்படின்னு பார்த்தா. உடனே அந்த முட்டைக்குள்ள இருந்து ஒரு பேசும் குரலும் கேட்டுச்சு. அந்த முட்டை என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நான் ஒரு புறா குட்டி, என்னை எப்படியாவது எங்க அம்மா கிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு ஒரு சின்ன மென்மையான குரல் ஒன்று கேட்டுச்சு. நரிக்கு ரொம்பவே பசியா இருந்தாலும் அவளுடைய மனது ரொம்ப இலகன மனதா இருந்துச்சு. உடனே ஒரு பெரிய இலையை எடுத்து அந்த இலையை மடிச்சு அந்த புறா குட்டி இருக்க முட்டையை எடுத்து அந்த இலைக்குள்ள வச்சா. அதை பத்திரமா கொண்டு போய் அந்த புறா கூட்டிலேயே அந்த முட்டையை திரும்பவும் வச்சிட்டா. அந்த சமயம் அந்த இடத்துக்கு அம்மா புறாவும் வந்துச்சு. நன்றி வாலா, என்னுடைய முட்டைய நீ பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்ட அப்படின்னு சொல்லுச்சு. அதற்கு நரி, இனி அஜாக்கிரதையா முட்டைகளை வைக்காதீங்க, ரொம்பவே கவனமா பாதுகாப்பான இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லுச்சு. மீண்டும் ஒரு முறை புறா மகிழ்ச்சியோட, நன்றி வாலா, நீ நாளைக்கு வா, உனக்கு தேவையான பயிர் விதைகளை நான் சேகரிச்சு வைக்கிறேன் அப்படின்னு புறா வாலா கிட்ட சொன்னா. அந்த நாள்ல இருந்து நரியும் புறாவும் நல்ல நண்பர்களா ஆகிட்டாங்க. ஓகே குட்டீஸ், இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மழலை டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.